அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2ல் பரிபாடல் இந்த பாடப்பகுதியை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இயல் 2ல் கவிதை பேழையில் பரிபாடல் பாடல் பகுதி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இது யார் எழுதுனாங்க, இதோட ஆசிரியர் பெயர் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கீரந்தையார். சரியா? இதில் நம்மளுக்கு நுழையும் முன் பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகம் உருவாகுதில்ல, அந்த உலக உருவாக்கம் அப்படிங்கிறது உலகம் எப்படி உருவானது அதை பற்றிய எத்தனையோ பழங்கதைகளும் கட்டுக்கதைகளும் இருக்குது. பிற்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அறிவியலாரும் இயற்கை மாற்றத்தால் உலகம் உருவான வரலாற்றை எடுத்துரைக்கிறாங்க. அவற்றுள் பெருவெடிப்பு கொள்கையும் ஒன்று. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு உலகம் உருவாடுச்சு, எப்படி உருவாச்சு அப்படிங்கிற பெருவெடிப்பு கொள்கையில் சொல்லியிருப்பாங்க. இயற்கையின் மாற்றம் என்ற இந்த பெரு விந்தைன்னு அதிசயம் நம்ம சொல்லுவோம். அந்த பெரிய அந்த அதிசயத்தை பற்றி மேற்குலகம் உரைப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழர் அறிந்திருக்காங்க. அது நம்மளுக்கு வியத்திற்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நுழையும் முன் பகுதியில். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் பாடப்பகுதியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. என்னது, உலகம் எப்படி உருவாச்சு அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த பாடல் இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நெருப்பு பந்தாய் குளிர்ந்த பூமி, இந்த மாதிரி தான் ஒரு பூமி உலகம் உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வரிகளில் கீரந்தையார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாடல் பார்க்கலாமா? சரி, இப்போ பாடல் வரிகளும் அதோட விளக்கத்தையும் பார்க்கலாம். நான் அப்படியே லைன் பை லைனாக சொல்கிறேன், அப்படியே தெளிவாக கேட்டுக்குங்க. அதாவது, விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன, விசும்புனா என்னன்னு சொல்லுவோம், வானம், அண்டம். விசும்புனா என்னது, அதோட பொருள் என்ன வரும், வானம். ஊழினா என்னது, யுகம், யுகமாக குறிப்போம். ஊழ்னா என்னன்னு தெரியுமா நம்மளுக்கு? நீங்கள் பாருங்கள், உங்கள் புத்தகத்திலே கீழே கொடுத்துருப்பாங்க, சொல்லும் பொருளும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. விசும்புனா என்னது, வானம். ஊழி அப்படிங்கிற சொல் என்னது, யுகத்தை குறிக்கக்கூடியது. ஊழ் அப்படின்னா ஒரு முறை, அந்த முறையை குறிக்கும். அப்புறம் அடுத்த பாடல் பகுதியில் வரக்கூடியது தான் தன் பெயல்னா குளிர்ந்த மலையை குறிக்குது. ஆர்தருவின வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடுன சிறப்பு, ஈண்டின செறிந்து திரண்டு. இந்த பொருள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது நம்மளுக்கு தேர்வில் வரலாம், போட்டித் தேர்வுலையும் வரலாம், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் வரலாம், பொது தேர்வுலையும் வரலாம். அதனால் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பாடல் பகுதியோட விளக்கத்தை பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீரந்தையார் என்ன சொல்லியிருக்காரு இந்த பாடலில், புலவர் கீரந்தையார் அந்த அண்டம் அப்படின்னு உலகம், அந்த அண்டம் தோற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது எதுனா கரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரு வளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை, கருனா பரமாணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரு பேரொளியுடன் தோன்றியது. அந்த வானத்து இசையில் தோன்றினது பேரொளியோட தோன்றியது. அந்த உருவம் இல்லாத அந்த காற்றுக்கு உருவம் இருக்குதா, இல்லை. அப்போ அந்த உருவம் இல்லாத, அதான் உரு அறிவாரா ஒன்றன் ஊழியம்னு இருக்குது. அந்த அந்த உருவம் இல்லாத அந்த காற்று முதலான அந்த பூதங்களில் அணுக்களுடன் வளர்கின்ற அந்த வானம், விசும்புன்னு என்னன்னு சொல்கிறோம், வானம். அந்த வானம் என்ன, அந்த முதற் பூதம் தோன்றியது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க, கீரந்தையார் இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருக்காரு. அதாவது, உந்து வழி கிளர்ந்த ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பனியோடு தன்பெயல் தலைய ஊழியும் அவையிற்று. அப்படின்னா என்ன சொல்கிறாரு, அந்த அணுக்கள்லாம் இப்போ அந்த என்னது, அந்த காற்று அந்த பெரு சத்தத்தில் அந்த அண்டம் தோன்றதுக்கு, அண்டம் தோன்றுச்சு. அந்த அண்டம் தோன்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கரு பேரொளியோட பெரு சத்தமாக தோன்றுச்சு. அதில் அந்த உருவம் இல்லாத காற்று இருக்குல்ல, அந்த பூதங்களோட அணுக்கள் இருக்கும். அந்த அணுக்கள் வளருது. அந்த அணுக்கள் வளர்கின்ற அந்த வானம் முதற் பூதமாக தோன்றியதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அணுக்களோட ஆற்றல் என்னென்ன, அந்த அணுக்களுக்கு ஆற்றல் இருக்கும், நம்ம படிச்சிருப்போம். அந்த அணுக்களோடைய ஆற்றல் பருப்பொருளாகி சிதறுது. சரியா? சிதறி என்ன நடக்குது, சிதறி
பல ஊழி காலங்கள் வந்து ஒவ்வொரு யுகம், ஊழினா யுகம்னு சொல்லியிருக்கோமா இல்லையா, அந்த ஊழி காலங்கள் வந்து கடந்து போயிருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதான் சொல்லியிருக்காங்க, உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் அப்படிங்கிறது அதோட பொருள். செந்தி சுடரிய ஊழியம், அதாவது நெருப்பு பந்து போல, நெருப்பு பந்து போல அந்த பூமி வந்து உருவாகி அந்த விளங்கிய அந்த ஊழிக்காலம் வந்து தொடர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் அப்படின்னு யார் சொன்னது? கீரந்தையார் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, தன்பெயல் தலைய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். அதாவது அதுக்கப்புறம் பூமி வந்து என்னது, இப்போ நெருப்பு பந்து போல் உருவாகிருச்சு. அந்த பூமி வந்து அந்த நெருப்பு பந்து போல் உருவாகின அந்த அணுக்களோட ஆற்றல்லாம் சிதறி என்ன உருவாச்சு? ஒரு நெருப்பு பந்து. அந்த நெருப்பு பந்து வந்து உருவாகி அதுக்கப்புறம் அந்த பூமி வந்து என்னது, நெருப்பு பந்து பூமி உருவாகுது. அந்த பூமி வந்து குளிரும்படியாக, அது குளிரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? மழை வேணும். அது குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த அந்த ஊழிக்காலம் வந்து கடந்தது அப்படின்னு இந்த பரிபாடலை சொல்கிறாங்க. அந்த பரிபாடல் அதில் என்ன சொல்கிறாங்க? அதான் சொல்லியிருக்காங்க, பனியோடு தன்பெயல் தலைய ஊழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனியோடு தன்பெயல் தலைய ஊழியும். இதே மாதிரி தொடர்ந்து அந்த மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுல, அந்த தொடர்ந்து மழை பெஞ்சனால பூமி வந்து வெள்ளத்தில் மூழ்கிருச்சு. மீண்டும் மீண்டும் நிறைய வெள்ளத்தில் நிறைந்த அந்த பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகுது. அந்த உயிர்கள் உருவாகக்கூடிய அந்த சூழல் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூழலில் தான் உயிர்கள் தோன்றி என்னது, நிலை பெறும்படியான அந்த ஊழி காலம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் பரிபாடல் என்ன சொல்லியிருக்காங்க இந்த பாடலில்? உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆழ்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஒரு பேரண்டம் வந்து தோன்றியது அப்படின்னு அறிவியல் உண்மையை வந்து நம் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. முன்னோராகிய நம்ம தமிழர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தமிழன் அறிவியல் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர்கள் என்னன்னு சொல்கிறாங்க? அறிவியல் முன்னோடி. சரியா? இந்த பாடல் பகுதியோட பொருள் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சரி, அதில் பொருள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஊழிகள் வந்து பல சென்ற பின் எதுவுமே இல்லாத அந்த வான்வெளியில் அந்த அண்டம் தோன்றதுக்கு காரணமான அந்த கரு வந்து பேரொளியுடன் தோன்றியது. அந்த உருவம் இல்லாத காற்று முதல் பூதமாக உருவாச்சுன்னு சொல்கிறோம். அந்த அணுக்களோட ஆற்றல் வந்து கிளர்ந்து நம்ம சொன்னோம்ல, அந்த அணுக்கள் வந்து சிதறிச்சுல, ஆற்றல் வந்து சிதறி பருப்பொருள்களை சிதறி பெரு வெடிப்பு நிகழ்ந்தது. பல ஊழிக்காலங்கள் வந்து கடந்து சென்றன. ஊழினாவே பல யுகங்கள் கடந்து சென்றது, நாட்கள் கடந்து சென்றது. பிறகு நெருப்பு பந்து போல் அந்த பூமி உருவாகி ஊழிக்காலம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பூமி குளிரும்படியாக, அந்த பூமி நெருப்பு அந்த மாதிரி உருவாகிருச்சு. அது குளிர்றதுக்காக மழை பெய்யுது. அந்த மழை பொழியில் அந்த ஊழிக்காலம் வந்து கடந்துச்சு. அவ்வாறு தொடர்ந்து மழை பெய்யறப்ப பூமி வந்து வெள்ளத்தில் மூழ்கிச்சு. மீண்டும் மீண்டும் அந்த வெள்ளத்தால் நிறைந்த அந்த பெரிய உலகத்தில் உயிர்கள் வந்து உருவாகிறதுக்கான சூழல் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யுகம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது பூமி வந்து அணுக்கள்லாம் சேர்ந்து அந்த அணுக்களோட ஆற்றலை சிதறி ஒரு நெருப்பு பந்து உருவாகி அந்த நெருப்பு பந்துலேருந்து என்னது, அந்த பூமியிலேருந்து மழை பெஞ்சு அந்த பூமியெல்லாம் குளிருது, வெள்ளத்தால் மூழ்குது. அந்த வெள்ளத்தால் மூழ்கிறப்ப தான் அங்கே வந்து உயிர்கள் உருவாகுவதற்கான சூழல் வந்து உருவாகுச்சு. இது மாதிரி தான் என்னது, பேரண்ட தோன்றியது அப்படின்னு பரிபாடலில் கீரந்தையார் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கார். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அந்த பாடல் பகுதி? அடுத்து நம்ம பார்க்கலாம். சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இலக்கண குறிப்பை பார்க்கலாம். இலக்கண குறிப்பில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஊழ் அடுக்கு தொடர், ஏன்னா இது அடுக்கி வந்திருக்குது. வளர்வானம் வினை தொகை, வாரா ஆலமுடி பெயரச்சம்னு சொல்லுவோம். இறுதி எழுத்து ஆழ முடிச்சிருக்கு பெயரச்சம். இது ஒன்றரை ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், எதிர்மறையாக வந்திருந்ததுனால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். செந்தினா என்னது? பண்பு தொகை, செம்மை அப்படிங்கிற பண்பை குறிக்குதா? அப்போ செந்தினா பண்பு தொகை. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள். கிளர்ந்தன என்னது, எப்படி பிரிக்கலாம்?
கிளர் கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. இது கிளர் அப்படிங்கிறது பகுதியை குறிக்கக்கூடியது. இத்து வந்து சந்தி. அந்த இத்து இந்து வந்து என்னது விகாரம். இந்தானது விகாரம். அடுத்து இத்து பாருங்க, இது சந்தியாக இருக்குது. இத்து வந்து இறந்த கால இடைநிலை. நம்ம இடைநிலைகள்லாம் படிச்சிருப்போம். நிகழ்கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலைலாம் படிச்சிருப்போம். நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இலக்கணம்லாம் நிறையா போட்டிருக்கோம். அடுத்து ஆழ முடியறனால பெயரச்ச விகுதி. சரியா? அடுத்து தெரிந்து கொள்வோம் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம லைன் பை லைனாக படித்தாதான் எதுலேருந்து கேள்விகள் வரும் நம்மளுக்கு தெரியாது. அதனால் எப்போவுமே புத்தகத்தில் இருக்கக்கூடிய லைன் பை லைனை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை படிச்சுக்கோங்க. இப்போ இல்நுழை கதிர் அப்படின்னது நம்மளோட இந்த அண்ட பெருவெளி சொன்னோம்ல, அந்த அண்ட பெருவெளி வந்து பால்வீதி போட்டு எண்ணற்ற பால்வீதிகள் வந்து உள்ளன. நம்ம வந்து வெளியே நின்று பார்த்தோம் அப்படின்னா சிறு தூசி போல் கோடிக்கணக்கான அந்த பால்வீதிகள் வந்து தெரியும் வானத்தில் பார்த்தீங்கன்னா. அந்த அமெரிக்க வானியல் வல்லுநர் வந்து யார்? எட்வின் ஹப்பிள். இவர் வந்து 1924 பார்த்தோம் அப்படின்னா நம்ம பால்வீதி போன்ற பல பால்வீதிகள் உள்ளன அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாணிக்க வாசகர் வந்து திரு அண்டப்பகுதியில் வந்து இதை வந்து எழுதியிருக்காரு. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படிங்கிற திருவாசகத்தில் வந்து சிறிய ஆக பெரியோன் தெரியின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருவாசகத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது உலகம் வந்து உருண்டை வடிவமானது. 100 கோடிக்கு மேல் வான்பொருட்கள் வந்து பெயரன்றதில் உருண்டை வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவாசகத்தில். திருவாசகத்தை எழுதியவர் யாருன்னா மாணிக்க வாசகர், நம்மளுக்கே தெரியுது. சரியா? அதாவது அண்டப்பகுதியில் உருண்டை வடிவமாக அது ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கு மேல் விரிந்து நின்றன. அதை தான் சொல்ல 100 கோடிக்கு மேல் வான்பொருட்கள் அந்த பெயரண்டத்தில் உருண்டை வடிவில் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவாசகத்தில். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நூல்வெளியில் நம்மளோட ஆசிரியர் பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த நூல்வெளியில் நூலை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது பரிபாடல் பற்றி. இந்த பரிபாடல் அப்படிங்கிறது எதில் வரக்கூடியது? சங்க இலக்கியத்தில் வரக்கூடியது. இது வந்து சங்க இலக்கியத்தில் 8 தொகை நூல்களில் வரக்கூடியது தான் பரிபாடல். இது வந்து இந்த பரிபாடல் வந்து ஓங்கு பரிபாடல் அப்படிங்கிற புகழ் பெற்று இருக்குது. இந்த பாடல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்ணோடு பாடப்பட்டவை. பண்ண என்னன்னு சொல்லுவோம்? இசை. அந்த இசையோடு பாடப்பட்டவை தான். உரையாசிரியர்கள் வந்து இதில் வந்து 70 பாடல்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் 24 பாடல்கள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாடப்பகுதியில் இருக்க பாடலை எழுதியவர் யார்? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். யார்? கீரந்தையார். சரியா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வாழ்ந்த தமிழ் மக்கள் வந்து அதோட வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த திறன், இதெல்லாம் சங்க இலக்கியம் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ நம்ம இந்த பாடப்பகுதியை பார்த்தாச்சு. இதுலேருந்து சில கேள்விகள் கேட்குறேன். உங்களால் விடை சொல்ல முடியுமான்னு பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். கேட்கலாமா? இந்த பாடலில் வந்து பரிபாடல் இந்த பாடல் இருந்துச்சுலம்மா, இந்த பாடல் பகுதியில் விசும்பும் இசையும் அப்படிங்கிற தொடர் வந்து எதனை குறிக்கிறது அப்படின்னா, விசும்புனா என்னது? விடை கண்டுபிடிங்க. வானம். இசைனா பேரொளியை குறிக்குது. பரிபாடல் வந்து எந்த வகையான நூல்களில் ஒன்று? 8 தொகை. சரியா? பரிபாடல் வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரலாம். பரிபாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். கீரந்தையார். தன்பெயல் அப்படிங்கிறது ஏதாவது பொருள் கேட்கலாம். தன்பெயல குளிர்ந்த மலை. இந்த மாதிரி சொல்லும் பொருளும் இருந்து நம்மளுக்கு கேட்கலாம். பரிபாடல் புகழ். பரிபாடலுடைய புகழ் என்ன? பரிபாடலை எப்படி சொல்லுவோம்? புகழ்ந்து கூறுவோம். ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? சங்க நூல்களில் இசையோடு பாடப்பட்ட நூல் எது? பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். அடுத்து அமெரிக்க வானியல் வல்லுநர் யார்? அமெரிக்க வானியல் வல்லுநர் எந்த வல்லுநர் வந்து 1924 நம் பால்வீதி போன்ற பல பால்வீதிகள் உள்ளன அப்படிங்கிறத நிரூபித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்வின் ஹப்பிள். சரியா? பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர்கள் வந்து கூறியிருக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? 70 பாடல்கள். பரிபாடலில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குது? 70 பாடல்கள் இருப்பதாக வந்து உரையாசிரியர்கள் வந்து கூறியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு பாடம் வந்து படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து இன்டீரியராக 1 மார்க் கொஸ்டின் நம்ம கேள்வி கேட்டு விடை தெரியுதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது விசும்புனா என்னன்னு சொல்லுவோம்? வானம். ஊழிய யுகம். ஊழ்னா முறை, பீடு, சிறப்பு. இந்த மாதிரி நம்ம பொருள்லாம் தெரிஞ்சுக்கணும்.
நூற்குறிப்பு தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு முக்கியமானது. அது மாதிரி எட்டுத்தொகை அப்படிங்கிற நூல்கள் ஒன்று தான் பரிபாடல்னு வந்திருக்குது. அந்த எட்டுத்தொகை நூல்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எட்டுத்தொகை நூல்கள்லாம் என்னென்னு சொல்லுவோம்? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல். பரிபாடல் வந்துடுச்சா 5வதா? கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இந்த மாதிரி எட்டுத்தொகை நூல்களையும் நம்ம என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊழிக்காலம்னு சொல்லுவோம். ஊழிக்காலம் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்? அந்த இதையும் நம்ம அண்டக்காலம், வளிக்காலம், நெருப்புக்காலம், மழைக்காலம், நிலக்காலம், இதெல்லாம் 5 பேரும் ஊழிக்காலம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, அண்டம், நெருப்பு, மலை, அந்த 50 பூதங்களை பற்றி அந்த பெருவடிப்பு கொள்கையில் கீரந்தையார் சொல்லியிருக்காரு. அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. என்னென்ன அப்படின்னா, அண்டம்னா வானம், நெருப்பு பந்து போலது, மழை பொழியுது, உயிர்கள் உருவாகுது, நிலம், பூமி, அந்த 50 மூலிக்காலங்களை எடுத்துரைக்கிறாரு இந்த பரிபாடல் அப்படிங்கிற பெருவெடிப்பு காட்சி சரியா செய்திகளோடு நம்மளுக்கு எடுத்துரைக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க.